என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு நன்றியும் வணக்கமும். விஜயின் உளறல் பேச்சு தொடர்கிறது. எஸ்ஏசிக்கு மகனாக பிறந்தது தவறா? விஜய் வெற்றிக்கு காரணம், அதாவது அவருடைய சினிமா வெற்றிக்கு காரணம் அவருடைய டைரக்டர்கள், வசனகர்த்தாக்கள், ஒளிப்பதிவாளர்கள், டான்ஸ் மாஸ்டர்ஸ், ஃபைட்டர்ஸ். ஏன்னா இன்றைக்கு அரசியல் குதிப்பதற்கு முன்னால் அவர் யோசித்திருக்க வேண்டும், அவங்க அப்பாட்ட ஆலோசனை பெற்றிருக்க வேண்டும். அது மட்டுமல்ல, உங்களுடைய ரசிகர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்பதை சிந்தித்து பார்த்திருக்க வேண்டும். விஜயுடைய ரசிகர்கள் எல்லாருமே அறிவார்ந்தவர்களாக இல்லை, எல்லாம் 30 வயசு கீழே இருக்கான். அதாவது முண்டியடித்து கொண்டு வருவதை பார்க்கும்போது விஜயை பார்க்கணுங்கிற நோக்கம்தான் அவங்களுக்கு இருக்கே தவிர வேறு எந்த நோக்கமும் இருந்ததாக தெரியவில்லை. அதே போல் விஜயும் என்ன பேசுகிறோம், எதுக்காக பேசுகிறோம், இது ஓட்டுக்கான பேச்சல்லவா என்னெல்லாம் அவர் யோசிக்கிறதே இல்லை. விவசாயிகளை பற்றி எனக்கு ஒன்றும் தெரியாதுங்கிறார். இப்போ என்ன அமைச்சர்களுக்கெல்லாம் விவசாயிகளை பற்றி தெரியுமா? இல்லை விவசாயம் பார்க்கிறவர்கள் தான் விவசாயத்துறை அமைச்சர்களாக இருக்கிறார்களா? இல்லையே. காமராஜர் என்ன விவசாயத்துறையில் இருந்தவரா? புரட்சியாளர் எம்ஜிஆர் விவசாயத்துறையில் இருந்தவரா? ஜெயலலிதா விவசாயியா? கலைஞர் விவசாயியா? இல்லை முக ஸ்டாலின் விவசாயியா? எடப்பாடி மட்டும்தானே விவசாய குடும்பத்தை சேர்ந்தவன்னு சொல்லிக்கிட்டு இருந்தார். அவ்வளோதான். மற்றபடி எல்லாம் ஏன்னா நீங்கள் ஒரு பொறுப்புக்கு போனால் அங்கே ஐஏஎஸ் அதிகாரிகள் இருக்கிறார்கள், அவர்கள் ஆலோசனையின் பேர் தான் நீங்கள் அமைச்சராக இருக்கீங்க. அவர்கள் எழுதி கொடுத்தே தான் சட்டசபையில் பேசுகிறீங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நான் விவசாயி பற்றி எனக்கு தெரியாது, அடுத்த பிறவியில் நான் விவசாயியினுடைய மகனாக பிறக்க வேண்டும், விவசாய குடும்பத்தில் பிறக்க வேண்டும் சொல்கிறீங்க. எந்த அடிப்படையில் சொல்கிறீங்க? மிஸ்டர் விஜய் எஸ்ஏ சந்திரசேகருடைய மகனாக பிறந்ததால் தான் உங்களால் எளிதாக சினிமாவில் நடிக்க முடிஞ்சது. சாதாரண மனுஷனால் முடியுமா? 3 படத்தில் பெரிய நஷ்டத்தை சந்திச்சார் எஸ்ஏ சந்திரசேகர். இந்த மூஞ்சிலாம் ஹீரோவுக்கு லாயக்கா? 10 பேர் தர முடியாது, எஞ்சி போயா என்று எஸ்ஏ சந்திரசேகரை எத்தனை பேர் அவமானப்படுத்தினாங்க. இது எஸ்ஏசியை சொல்லியிருக்கார். எஸ்ஏசி என்பது உங்களுக்கு கிடைத்த மிகப்பெரிய விசிட்டிங் கார்டு. எஸ்ஏசி மகன் என்பதால் தான் நீங்கள் சினிமாவில் நுழைய முடிஞ்சது. சினிமா என்ற ராட்சச கதவு திறந்தது எஸ்ஏசியுடைய மகன்கிறனால தான். இன்றைக்கி நீங்கள் ஒரு சூப்பர் ஸ்டாராக இருக்கிறனால தான் உங்களுக்கு இவ்வளோ ரசிகர்கள். விவசாயியாக இருந்ததுன்னா எத்தனை பேர் உங்கள் கூட வருவான்? இன்னைக்கு எத்தனை விவசாயிகள் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள்? இல்லை எத்தனை விவசாயி லாபம் அடைஞ்சிக்கிட்டு இருக்கான்? இன்னைக்கு விவசாயி லாபத்தை அடைந்து கொண்டிருக்கிறார்கள். எங்கள் ஊரில் எடுத்துக்கிட்டிங்கன்னா விவசாயம், குறிப்பாக வாழை கன்று நட்டோம்னா, அதாவது வாழைக்கன்று நட்டோம் என்றால் கிட்ட ஒரே வருஷத்தில் உங்களுக்கு பல ஆயிரம் ரூபாய் வருமானம் கிடைக்கும். இது உங்களுக்கு தெரியுமா? ஏன்னா நல்ல நிலத்தில் விவசாயம் பண்ணோம்னா, நல்ல நிலத்தில் வாழை பயிரிட்டோம்னா ஒரு தடவை உரம் போட்டால் போதும், இயல்பான தண்ணியை பாய்ச்சா போதும், ரொம்ப அதிகமாகலாம் செலவு பண்ண வேண்டியதில்லை. எனவே அதே போல் விவசாயிகளுக்கு அரசாங்கம் உரத்தில் மானியம் தருது. இதெல்லாம் உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? எஸ்ஏசியை மகனாக பிறந்தது நீங்கள் தவறுன்னு சொல்கிறீங்களா? ஏன் அப்படிலாம் வார்த்தை விடுறீங்க? இப்போது நான்லாம் அடுத்த பிறவிலையும் எங்கள் அப்பனுக்கு மகனாக பிறக்கணும்னு தான் நான் சொல்லுவேன். அதே மாதிரி ஒவ்வொரு மனைவியும் என்னுடைய புருஷனுக்கு தான் அடுத்த பிறவிலையும் நான் கணவனாகணும்னு நினைக்கிறேன். நீங்கள் இன்னொரு விஷயம் சொல்கிறீங்க, ரேஷன் கடையில் ஆண்களுக்கு தனியாக இடையாளர், பெண்களுக்கு தனியாக இடையாளர். ரெண்டாவது, ரேஷன் கடையில் பெரும்பாலும் 80% பேர் பொம்பளைங்க தான் போய் வாங்குறாங்க. ஏன்னா பெரும்பாலான ஆண்கள் வேலைக்கு போயிடுறாங்க. அப்படிப்பட்ட சூழலில் எதுக்கு ஆண் இடையாளர், பெண் இடையாளர்? ஆணும் பெண்ணு ஒன்று தானே ஐயா. ஜனாதிபதியே பிரதமர் பதவிக்கு வந்து விட்டார். பெண்கள் பிரதமர், ஜனாதிபதியாக பெண்கள் பதவியில் இருக்கிறார்கள். பிரதமராக இந்திரா காந்தி இருந்தார். இன்றைக்கி விமானம் ஓட்டுகிறது பெண்கள் வந்து விட்டார்கள். எல்லா வேலைக்கும் பெண்கள் வந்து விட்டார்கள். இது எதுக்கு ஆண் இடையாளர், பெண் இடையாளர்? ஏதாவது புரிஞ்சு பேசுகிறீங்களா, புரியாமல் பேசுகிறீங்களா? சொல்லுங்கள். நீங்கள் இலவசத்தை வேண்டாங்கிறீங்க, கரெக்டு. ஆனால் இலவசம்
வந்து சில சமயங்களில் கட்டாயமாக தேவைப்படுகிறது. ஏன்னா இலவசம் தேவைப்படுகிறவர்களும் வறுமை கோட்டு கீழே இருக்காங்க. ரேஷனில் எல்லா பொருளும் கொடுப்பீங்கிறீங்க. உங்களுக்கு புரட்சியில் எம்ஜிஆர் காலத்தில் அமுதம் கடைகள் திறக்கப்பட்டன. அந்த அமுதம் கடைகள் திறந்த பிறகு தான் வெளி உலகத்தில் ஹார்லிக்ஸு 100 ரூபாய்க்கு 15 ரூபா கம்மி அப்படிங்கிறது தெரியும். ஏன்னா அமுதம் கடைகளில் பிற கடைகளில் விற்பதை விட விலை குறையா இருந்துச்சு. அதுக்கப்புறம்தான் வெளி வியாபாரிகளே எம்ஆர்பியை விட குறைச்சி விற்பனை பண்ணாங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் ரேஷன் கடைகள் நாங்கள் வந்து எல்லா பொருளும் விற்போம்னு சொல்கிறீங்க. இருக்கிற அமுதங்கடைகள் உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? அப்போ அமுதங்கடைகள் இருப்பது உங்களுக்கு தெரியவில்லை. அப்போது நாட்டில் என்ன நடக்குங்கிறது உங்களுக்கு தெரியலை. ஏன்னா நாட்டு மக்கள் எப்படி வாழ்கிறார்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியாது. அதான உண்மை. இன்றைய சூழலில் நீங்கள் வந்து உங்களுடைய பேச்சை கேட்குறதுக்கு வர்றாங்களா? சரி, அது மட்டும் இல்லை, திடீர்னு என்ன சொல்கிறீங்க, நான் வேலூர் கூட்டத்தில் சொல்ல மறந்ததை இங்கே சொல்கிறேன் அப்படிங்கிறீங்க. இதெல்லாம் ஒரு சிறுபிள்ளைத்தனமாக இருக்குது. ஒரு மெச்சூர்டு பாலிட்டிஷியன் இப்படிலாம் பேசவே மாட்டாங்க. நீங்கள் தயவு செய்து ஆலோசனை சொல்பவர்களை வைத்து கொள்ளுங்கள். இல்லை நீங்களாவது படித்து அனுபவப்பட்டு தெரியுங்க. உங்களுக்கு யாரும் ஆலோசனை சொல்கிறதுக்கு பிடிக்காது. நீங்கள் யாராவது ஆலோசனை சொன்னால் நீங்கள் கேட்குறீங்களா? சொல்லுங்கள். ஒரு சரியான கொத்தடிமையை நீங்கள் பொதுச் செயலாளராக வச்சுருக்கீங்க புஷியானது. என்னைக்காவது அவர் உங்களுக்கு ஆலோசனை சொல்லியிருக்காரா? சொல்லுங்கள். சரி, இது வரைக்கும் நீங்கள் வந்து நான் ஆட்சியில் பங்கு தரேன்னு சொன்னீங்க. எந்த ஒரு கட்சியாவது உங்கள் பின்னால் வந்தாங்களா? ஏன்? உங்களை பற்றி உங்களுக்கு தெரியும். ஒரு விஷயம் புரிஞ்சுங்க. இதற்கு முன்னால் சிவாஜி கணேசன் வந்தார், ஒரு சீட்டு கூட ஜெயிக்கலை. அதுக்கப்புறம் கமலஹாசன் வந்தார், அவரே தோற்று போயிட்டார். விஜயகாந்த் வந்தார், அவர் ஒரு இடத்துல ஜெயிச்சார். அதிமுகவில் கூட்டணி அமைச்சதுனால அவர் எதிர்க்கட்சி தலைவர் ஆனார். அவ்வளோதான். யாரும் ஆட்சியை பிடிக்க முடியல. நீங்கள் மட்டும் எப்படி ஆட்சியை பிடிச்சிருவீங்க? ஓட்டு விழும், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் நீங்கள் நிச்சயமாக முதலமைச்சர் ஆக முடியாது. எடப்பாடியார் அமித்ஷாவுக்கு அடிமையா? எடப்பாடி பழனிசாமி அவர் இப்போது பன்னீரை சேர்க்க மாட்டேன்ட்டார். நல்ல விஷயம். சசிகலா விரைவில் அதிமுகவில் இணைவார்கள் என்று சொல்லப்படுகிறது. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியலை. ஆனால் ஒரு விஷயம், எடப்பாடி முதல் விஷயத்தில் தெளிவாக இருந்தார். அதிமுக தலைமையில் தான் கூட்டணி அப்படின்னு சொன்னார். ஆனால் சமீபத்தில் மதுரையில் பேசின பிரதமர் மோடி அவர்கள் என்டிஏ கூட்டணி அப்படின்னு ஒரு வார்த்தையை போட்டார். இப்போது என்னை போன்றவர்களுக்கு, அதிமுகவுக்கு ஓட்டு போட்டவங்களுக்கு, இரட்டை இலை விசுவாசிகள் எல்லோருக்கும் வர்ற சந்தேகம் என்னென்னா, நீங்கள் அமித்ஷாட்ட போயிட்டு வந்தீங்கல்ல, அங்கே வந்து என்ன சொல்லிட்டு வந்தீங்க? இரட்டை இலை தலைமையில் தான் ஆட்சி அமையும், அதிமுக தலைமையில் தான் ஆட்சி அமையுங்கிறத உறுதியாக வெளியே சொல்லுங்கள். அது மட்டும் இல்லை, இப்போ சிறிய கட்சிகளுக்கெல்லாம் இடத்த ஒதுக்கி கூட்டணியில் சேர்த்துக்கிட்டார் முதல்வரும் திமுக தலைவருமான ஸ்டாலின். அவர் தேர்தல் கூட்டணியை ஸ்டார்ட் பண்ணி கிளம்பிட்டார். கிட்டத்தட்ட ஒரு 25% அவர் தேர்தல் பிரச்சாரத்தை முடிச்சிட்டார். நீங்கள் என்ன பண்ணுறீங்க? இன்னும் எந்த கூட்டணிங்கிறது சொல்லலை. அதாவது இன்னும் எம்பி பதவி யாருக்கு, 2 சீட்டு உங்களுக்கு இருக்குது, இன்னும் உங்களால் சொல்ல முடியல. எனவே விரைந்து உங்களுடைய கூட்டணி கட்சிகளை ஆலோசித்து அவங்களுக்கு என்னென்ன சீட்டுங்கிறத தெளிவுபடுத்திட்டு சீக்கிரம் பிரச்சாரத்தை ஆரம்பிங்க. ஒரு விஷயம், அதிமுக தலைமையிலான கூட்டணி அரசு என்பது தப்பு. அதிமுக தலைமையிலான அரசு என்னதான் ஓட்டு போடுவாங்க, பாரதிய ஜனதா கூட்டணி அரசுன்னா ஓட்டு போட மாட்டாங்க. எனவே உறுதிவிட தெளிவாக சொல்லிவிடுங்கள், அதிமுக ஆட்சி தான், நான் தான் அடுத்த முதலமைச்சர், முதலமைச்சருடைய வேட்பாளர் நான் தான் என்று தெளிவாக சொல்லிவிட்டு பிரச்சாரத்தில் இறங்குங்க. இல்லாட்டி நிச்சயமாக உங்களுக்கு வெற்றி வாய்ப்பு அரிது. அதிமுக தொண்டர்கள் இப்போது குழம்பி போயிருக்கிறார்கள். அதிமுக தொண்டர்கள் மத்தியில் இருக்கிற குழப்பத்தை தீர்க்க வேண்டியது உங்கள் கடமை. அதிமுக என் தலைமையிலான ஆட்சியை அமைக்கும் என்பதை உறுதியாக ஓப்பனாக சொல்லிடுங்க. சொல்லுவீங்கன்னு நம்புகிறோம். மீண்டும் சந்திப்போம். வாழ்க வளமுடன்.